ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 135ஓட ஸ்டாக் கேட் சைலன்சர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 135 கேட் கழட்டுறப்ப நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். டைரெக்டாக இங்கேருந்து இப்படி கழட்டி கொண்டு வந்துட முடியாது. இது ஏன்டா இங்கே இது இதுக்கிட்ட இடிக்கும். அப்பொழுதைக்கு இந்த சைலன்சரை நீங்கள் கொஞ்சம் இந்த சைடாக திருப்புனா மாதிரி, இது நம்ம சைடு பார்த்தா மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் இழுத்து நம்ம கொஞ்சம் அதை வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த சைலன்சரோட இந்த இதெல்லாம் ஸ்க்ரூஸ் எல்லாம் நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் ஷீல்டை முதல்ல ரிமூவ் பண்ணிகிட்டே எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போரோட ஹோலில் ஆயில் சீலு இதேமாரி வரும். இந்த கரெக்டாக அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக இந்த ஹோல்ஸில் போய் இது ஃபிட் ஆகும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க. இது ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக ஈஸியாக நீங்கள் இந்த 2 போல்ட்டு 2 நெட்டு இதில் ஒன்று இதில் ஒன்று வரும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு போல்ட்டு வரும். இந்த இதுக்குள்ளே போல்ட்டு இங்கே ஒன்று வரும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக கேட் சைலன்சரை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அதில் உள்ள போல்ட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கேட் ஷீல்டை தனியாக எடுத்துகிட்டு 3 ஷீல்டு வரும். இதில் 2 ஷீல்டு தான் கழட்ட முடிஞ்சிச்சு. இதில் இந்த நெட்டு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் கழட்டலாம். நான் அப்படியே வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம வீடியோவில் காஸ்டிக் சோடா வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா மெக்கானிக்கும் முக்கால்வாசி ஹீட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் சர்வீஸில் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு காஸ்டிக் சோடா வச்சு பண்ணுறது சைலன்சருக்கு எந்த வித டேமேஜும் தராது. முக்கால்வாசி பெயிண்ட் டேமேஜும் ஆகாது. ஹீட் பண்ணோன்னா பெயிண்ட்லாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த 3 போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கேட்டலிட்டிக்கு அந்த இது வரும், மஃப்ளரை மட்டும் வெளில எடுத்துக்கணும். கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக போட்டு இது பண்ணாதீங்க. அந்த கேஸ்கெட்டு கொஞ்சம் சரியில்லாமல் அந்த டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டாக் கேட்டு இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிட்டா அந்த கேஸ்கெட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு வெல்டு பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் நமக்கு நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு தடவை ரிமூவ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் லைட்டாக. அதனால் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கரெக்டான சைஸ் எல்லாம் இங்கே எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் சின்னதை எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஓரம் மழுங்கிடும். அதுக்கப்புறம் சரியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. பார்த்துங்க. இப்போ அந்த மஃப்ளரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள இதுதான் கேட்டலிட்டிக் ஸ்டாக் மஃப்ளர், ஒரிஜினல் 135ஓடது. நம்ம வண்டி 2003 மாடல், 5 ஸ்பீட் கிடையாது, 4 ஸ்பீடு தான். இதில் ஒரு அட்டை மாரி கொடுத்துருப்பாங்க. ஏன்டா அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சைடு வழியாக அந்த ஏர் ஃப்ளோ வெளில வராததுனால, இது மட்டும் வரதுனால உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி உள்ளே கொஞ்சம் லைட்டிங் சரியில்லை. நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் வச்சு காட்டுறேன். கேட் சைலன்சருக்குள்ளே இப்படி தான் இருக்கும். என் இதில் ஏற்கனவே உள்ளே இருக்க அந்த மஃப்ளர் இந்த ரவுண்டாக தெரியுதுல்ல, இப்போ இருக்குது பாருங்கள். அந்த ஹோல்ஸில் இருக்க மஃப்ளர் எனக்கு ஏற்கனவே உடஞ்சிருச்சு. ஓட்டுறப்ப லைட்டாக ஆடும். அதை நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறதுனால அதை நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, இது உள்ளே எவ்வளோ டஸ்ட்டாக கரியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம சோடா போட்டு காஸ்டிக் சோடா போட்டு க்ளீன் பண்ணோன்னே அதோடய ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும்.
கிளாஸ் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்டா அந்த காஸ்டிக் சோடாவோட வாட்டர் கையில் புட்டுச்சினாலே ஒருமாரி எரிச்சல் தரும், அது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கிளாஸு ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுலேருந்து வர புகையும் கொஞ்சம் நமக்கு டேஞ்சர் தான். நீங்கள் அதை போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு சைலன்சருக்கு கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் இந்த காஸ்டிக் சோடாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த காஸ்டிக் சோடாவோட பெல்லட்ஸ்லாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதேமாரியே இந்த ப்ராசஸை கொஞ்சம் திரும்பி பண்ணிக்கிட்டுருங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நீங்கள் அந்த ஹோல்ஸை வந்து கீழே இருக்க ஹோலை வந்து அடைச்சிடணும். இப்போ பண்ணுவேன், அதை பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் அந்த ஹோல்ஸை அடைக்கிறப்போ கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி அந்த ஹோல்ஸை மூடிடுங்க. நான் என்ன தான் டைட்டாக பண்ணியுமே அதுலேருந்து லீக் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணி தான் அதில் ஊற்றணும். அப்பொழுதைக்கு ஊற்றுறப்ப பின்னாடி வழியாக அது இந்த கீழ் வழியாக லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அதில் முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கிங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 6 லிட்டரு 7 லிட்டரு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்டா பத்தலைன்னா அப்புறம் கீழ் வழியாக இறங்குச்சினாலும் உங்களுக்கு அவசரத்துக்கு அந்த தண்ணி தேவை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றிட்டு போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பெட்டராக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெல்லட்ஸை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுங்கள். இந்த பின்னாடி வர வீடியோவில் அது பண்ணி காட்டியிருப்பேன், பாருங்கள். பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து எவ்வளோ இந்த புகை ஒரு மாரி அடிச்சிச்சின்னு பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து தண்ணியும் மேலே இப்போ நான் க்ளவுஸ் போட்டுமே என் மேலே கொஞ்சம் தண்ணிலாம் பட்டிருந்துச்சு. பட்ட இடம் ரொம்ப எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. இதுதான் அதுலேருந்து ரிமூவ் ஆன வேஸ்ட்டு. அதுக்குள்ளே நிறையா அந்த
கார்பன் அப்படியே டெபாசிட் ஆகிருந்ததெல்லாம் அப்படியே கரைஞ்சி ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இந்த வாட்டரை பார்த்து பிளான்ட் இருக்க ஏரியாவாக ஊற்றாதீங்க, ஏன்டா அது ஏதாச்சும் டேஞ்சர் தரலாம். நான் அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து இங்கே பிளான்ட்ஸ் எவ்வளோதுக்கு இல்லை, தேவையான பிளான்ட்ஸ் எதுவும் இல்லை, அதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஊற்றிட்டேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து அதை பண்ணுங்கள். அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் சைலன்சரை தொடுங்க. ஏன்டா ஃபுல்லாக அந்த வாட்டர் ஊற்றுறப்ப செம்ம ஹீட் ஆகிடும். இந்த ரியாக்ஷன் நடக்கவும் இந்த ஹாட் வாட்டரோட ஒன்றும் ஹீட் ஆகும் அந்த லிக்யூடு. ஸோ கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சைலன்சரை வீட்லேயே லைட்டாக நான் உள்ளே வாட்டர் ஊற்றி கழுவிட்டேன். அப்போயே நிறையா கார்பன் வெளியாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வச்சு கொஞ்சம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வீடியோவில் வாட்டர் வச்சு கொஞ்சம் அடிக்கிறப்பயே அவங்க ஒரு சைடு பொத்திக்கிட்டு அப்படியே வெளியாக்குவாங்க அந்த கார்பனு. இங்கேயும் நம்ம என்ன தான் கழுவுனாலுமே அதில் இருக்க கார்பன்ஸ்லாம் வந்து நம்ம வேகமாக அந்த வாட்டர் சர்வீஸ் பைப்பால் அடித்தா தான் கன்ஃபார்ம் போகும். சைலன்சர் மேலேயே கொஞ்சம் ஆயில் இருந்ததுனால அதை ஃபஸ்ட்டு டீசல் ஊற்றி மேலே க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வாட்டர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் டீசல் ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. டீசல் 20 ருபீஸ்க்கு வாங்கி அது உள்ளே ஊற்றி ஒரு ஷேக் பண்ணாங்க. 2 சைடும் அடிச்சுக்கிட்டு ஷேக் பண்ணாங்க. அந்த தம்பி பண்ணுறான் பாருங்கள். அதேமாரி ஷேக் பண்ணிவிட்டு அது ஊற்றுறப்பே கருப்பாக நிறையா அந்த கார்பன் ரிலீஸ் ஆச்சு. திரும்பவும் லாஸ்ட்டாக ஒரு தடவை தண்ணி எடுத்துருவோம். இதுலேயே எவ்வளோ கார்பன் அந்த வாட்டரில் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது பாருங்கள். அந்த கப்பில் பாருங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்குங்க. இப்போ சைலன்சர் க்ளீன் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். அவங்க ஏர் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, நான் ஏர் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்டா நான் வந்து ஒரு 3 hours போல் நான் இங்கே வெயிலில் காய வச்சேன். வெயிலில் காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்தேன். அதனால் நான் ஏர் வேணான்ட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். உள்ள இந்த கார்பன்லாம் போய் மெட்டலே தெரியுது பாருங்கள். அதில் தெளிவாக பின்னாடி பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் எப்படி இருக்குது. பிஃபோரில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அந்த கறி படிஞ்சிருக்கு பாருங்கள். அதே ஆஃப்டரில் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RX 100 135ல் இதேமாரி கேட் சைலன்சர் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாரி மேலும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.